வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசி குமார் பிரச்சனையால 2 பக்கமா அலையடிச்சு ஓஞ்சிருக்க. இனிமே அரசி இருக்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு பாட்டி கைய நீட்டுறாங்க. சத்தியம் பண்ணி குடுடான்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. குமரவேல் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு. பண்ணுங்கிறேன்ல, இதோ பாரு குமாரு, உனக்கு எங்க மேல கொஞ்சமாவது மதிப்பு, மரியாதை, பாசம் இருந்துச்சுன்னா இத பண்ணு. உங்க பெரியப்பா அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சா சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுடா அப்படின்னு பாட்டி மொழிய முருட்டி உருட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. சத்தியம் பண்ணு குமாருங்கிறாங்க வடிவு. அவங்க அப்பா லைட்டா ஓகேன்ற மாதிரி தலையாட்ட, குமாரன் தலையை லைட்டா ஆட்டிட்டு ஒரு ஸ்டெப் பாட்டியை நோக்கி எடுத்து வைக்கிறாரு. டேய் இருடா அப்படிங்கிற மாதிரி. அத்தை, நம்ம கிட்ட இவன் பொய் சத்தியம் பண்ணுவான். அவங்க அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்கன்னு பாயிண்ட பிடிக்கிறாங்க மாறி. சக்திவேல் திருதிருன்னு முழிக்க, அம்மா என்ன பேசுறீங்கிறாரு குமார். டேய், அப்பத்தா மேலயும் உங்க பெரியப்பா மேலயும் உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா உன் அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்கிறாங்க மாறி. இனிமே அந்த பொண்ணு அரசு கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடா அப்படின்னு மாறி சொல்ல குறத்தனமா பாக்குறாரு சக்திவேல். தவிப்போட குமரவேல் பாக்க, டேய் பண்ணுடா அப்படின்னு மாறி சொல்ல, பண்ணுடான்ற மாதிரி லைட்டா கண்ணா அசைக்கிறாரு சக்திவேல். அவ்வளவுதான். அப்பாவோட தலையில கைய வச்சு இனிமே அரசிக்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், இது அப்பா மேல சத்தியங்கிறாரு குமரவேல். இங்க பாண்டியன் வீட்ல அதே பொசிஷன்ல தான் எல்லாரும் இன்னமும் உட்கார்ந்து இருக்காங்க. அநேகமா பாண்டியன் பேச முடியாத நிலைக்கு போயிட்டார் மாதிரி இருக்கு. இங்க வேல்ஸ் வீட்லயும் முத்துவேல் ஒரு பக்கம், சக்திவேல் ஒரு பக்கம், குமரவேல் ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்க. மத்தவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. மச்சான், என் அண்ணன் என்னைக்குதான் நல்லது பேசியிருக்கு? சொந்த தம்பிய பத்தியே கேவலமா பேசினவங்க அடுத்தவங்கள பத்தி நல்லதாவா பேசுவாங்க? அவங்க பேசுனதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மச்சான் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, பாண்டியன் கிட்ட சின்னதா ஒரு அசைவு. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து கண்ணுல வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிறாரு. கண்ணை 2 தடவை இமைச்சிட்டு அவர் எழுந்து நிக்க, வீட்டுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. கோமதி ஒரு தவிப்போடையும் எதிர்பார்ப்போடையும் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்க. பாண்டியன் அப்படியே ரைட்ல திரும்பி நடக்க, ஏங்க ஏங்க எங்கங்க போறீங்க? சொல்லிட்டு போங்க, எங்க போறீங்க அப்படின்னு கோமதி அவர் கைய புடிச்சிட்டு கேக்குறாங்க. எங்க போறீங்க மச்சான், கடைக்கா அப்படின்னு பழனி கேக்குறாரு. அப்பா, வீட்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குப்பா, இந்த நிலைமையில நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருங்கப்பாங்கிறாரு சரவணன். ஏங்க, உங்களை தாங்க கேக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க, எங்க போறீங்கன்னு கோமதி கேட்க அப்படியே நிக்கிறாரு பாண்டியன். அப்பா, எங்கேயும் போக வேணாம்ப்பா அப்படின்னு செந்திலும் சொல்ல, வீட்லயே இருங்க அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்ல, மாமா அதான் அத்தை பயப்படுறாங்கல்ல, வீட்லயே இருங்கன்னு மீனாங்க சொல்லவும் கோமதி எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. அப்படியே பாண்டியன் மெதுவா கைய உருவிக்கிறாரு. ஏங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு கோமதி கேட்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா நீங்க போற இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, தயவு செய்து யாரும் என் கூட வர வேண்டாம், என்ன மட்டும் கொஞ்சம் தனியா விடுங்கங்கிறாரு பாண்டியன். அப்பா, அப்பா, தயவு செஞ்சு நீங்க இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பான்னு அவர் கைய பிடிக்கிறாரு செந்தில். உட்காருங்கப்பா ப்ளீஸ், வெளியே போக வேண்டாம்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமாப்பா உட்காருங்கப்பாங்கிறாரு சரவணனும். மாமா, நீங்க இப்படிலாம் பண்றது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, வந்து உட்காருங்க மாமா அப்படின்னு மயிலு உண்மையான பாசத்தோட பதறாங்க. அண்ணி, அண்ணி அப்பாவை எங்கேயும் போக வேணான்னு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல, இது அரசி, அப்பா எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு ராஜ்யம் சொல்றாங்க. அப்பா வாங்கப்பா வந்து உட்காருங்கப்பான்னு ஒரு பக்கம் சரவணன் செந்தில் கதிர்னு கம்பல் பண்றாங்க. ஆனா கேளுங்கப்பான்னு பசங்க ஒரு பக்கமும், மாமா மாமா வந்து உட்காருங்கன்னு மருமகளுங்க ஒரு பக்கமுமா பாண்டியனை கூப்பிட்டுட்டே இருக்க. அவர் கைய உதறிட்டு நடந்துட்டு இருக்காரு வெளியே. அப்பா அப்பான்னு பசங்களும், அப்பான்னு அரசியும், அப்பா எங்கேயும் போக வேண்டாம்ப்பான்னு கதிரும் எல்லாருமே பாண்டியன் கூடவே ஓடி வர்றாங்க. அப்பா அப்பா எங்கேயும் போகாதீங்கப்பா, நில்லுங்கப்பா நில்லுங்கப்பா, அப்பா சொல்றது கேளுங்கப்பான்னு சரவணன் கெஞ்சிக்கிட்டே கூடவே நடக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு எதிர் வீட்டுல இருந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் மாறி கேட்க, தெரியலையே மாறி அப்படின்னு வடிவ சொல்றாங்க. என் மேல பாசம் இருக்கா, மரியாதை இருக்கான்னு கேக்குற இடத்துல எல்லாம் நான் இல்ல, அப்படியே நான் கேட்டாலும் யோசிக்காம இல்லன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரைட் சைட்ல நிக்கிற கோமதி என்னடா சொல்றாரு அப்படின்னு பதறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்கிறாரு செந்தில். இத்தனை நாளா நம்மள வளர்த்து ஆளாக்கி இருக்கானே, அத நினைச்சு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்களா? யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, என்னை என் போக்குல விட்டுருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னடா என்னென்னமோ சொல்றாரு, என்னங்க பேசுறீங்க, எங்க போறீங்க, போவாதீங்க, என்னங்க அப்படின்னு அவரோட ரைட் ஹேண்ட புடிச்சிட்டு கோமதி கெஞ்சிட்டு இருக்க. லெஃப்ட் ஹேண்டால ரைட் ஹேண்ட்ல கோமதியோட கையை எடுத்து விடுறாரு. கோமதி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. பாண்டியன் நடக்க, அப்பா அப்பான்னு சரவணன் செந்தில் கதிர் 3 பேரும் மச்சான் மச்சான்னு பழனிவேலும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, மாமா போயிட்டு இருக்காரு போங்கங்கிறாங்க செந்தில் கிட்ட மீனா. ஆனா எல்லாருமே நின்ன இடத்துலயே நின்னுட்டு அப்பா அப்பான்னுட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அழற கோமதி அப்படியே சரவணன் தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க.
அரசி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வர, "அரசி அழாத! எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க? அழாத! சொல்றேன்ல அழாதன்னு" கண்ண தொடச்சு விடுறாங்க ராஜி. அப்பான்ற மாரி அரசி கைய காட்ட, "மாமா வந்துருவாங்க. தைரியமாயிருன்னு" ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. எதிர் வீட்ல பாட்டி ஹால்ல இருந்து வெளிய வர பாக்க, "ஆத்தா எங்க போறேன்னு" முத்துவேல் கேக்குறாரு. "கோமதி கதர்றாடா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. குரூர சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். "ஆத்தா வந்து உட்காரு" அப்படின்னு முத்துவேல் சொல்ல, "ஐயையோ கோமதி" அப்படின்னு பாட்டி ஏக்கமா அழுதுகிட்டு இருக்க. "அத்தை என்னத்த இது, வாங்க. இப்ப நீங்க அங்க போறது நல்லது கிடையாது. அத வச்சு திரும்ப ஏதாவது சண்டை வரும். வாங்க அத்தை, உள்ள வாங்க" அப்படின்னு வடிவா அவங்க கைய பிடிக்க, "அத்தை அழுதழுது உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்கன்னு" மாரியும் 2 பேரும் கூப்பிடுறாங்க. பாவண்டி கோமதி அழுதுட்டு இருக்காடின்னு அழுதுகிட்டே பாட்டி வர்றாங்க உள்ளர. "அத்தா உட்காருங்கன்னு" வடிவும் மாரியும் கூட்டிட்டு வர, "ஆத்தா உட்காருன்னு" தன்னோட பக்கத்துல அம்மாவை உட்கார வச்சுக்கிறாரு முத்துவேல். "அழாத" அப்படின்னு முத்துவேல் சொல்ல, "பட்ட கால்லயே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி என் பொண்ணு கோமதிக்கு மட்டும் எதுக்கு அந்த ஆண்டவன் சோதனை மேல சோதனைய குடுக்கறானோ தெரியல. அவ ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்காது போல இருக்கு" அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு பாட்டி அழ தவிப்பா பாக்குறாரு முத்துவேல். இதத்தானே எதிர்பார்த்தேங்கிற மாதிரி சந்தோஷமா சிரிச்சிட்டு பாக்குறாரு சக்திவேல். 5 புள்ளைய பெத்தா, அதுல ஒரு புள்ள கூட அவளுக்கு நிம்மதிய குடுக்க மாட்டேங்குதே. ஐயோ, ஏன் என் வயித்துல வந்து பிறந்தாலோ தெரியலையே அப்படின்னு பாட்டி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்ல, "அத்தை நானும் ஒத்த பிள்ளைய பெத்தேன், அது மட்டும் என்னை நிம்மதியா இருக்க விடுதா என்ன" அப்படின்னு பாயிண்டா அடிக்கிறாங்க மாறி. "பெத்தவ சாபம் விடக்கூடாதுடா, ஆனாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுடா. இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்கன்னா அந்த கண்ணீருக்கெல்லாம் காரணம் நீ ஒருத்தன் தான்டா. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது" அப்படின்னு மாறி சொல்ல, அதையும் தான் பாத்திரலாமேன்னு ரசிச்சு சிரிக்கிறாரு சக்திவேல். இங்க பாண்டியனை தவிர அவருங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொருத்தரா உள்ளர வர்றாங்க. அரசி உள்ளர அழுதுட்டு இருக்க. உள்ளர வர்ற கோமதி கைய தட்டி விட்டு, "ஏய், இப்ப சந்தோஷமாடி, இப்ப சந்தோஷமாடி உனக்கு? நல்லா இருந்த மனுஷனை வீட்டை விட்டு போக வச்சுட்டியே, இப்ப சந்தோஷமா? நல்ல சந்தோஷமாடி உனக்கு? கல்யாணம் பண்ண புதுசுல நானும் அவரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடி? சேர்ந்தாப்புல 2-3 நாள் கூட நாங்க சாப்பிடாம இருந்திருக்கோம். அப்ப கூட யாருமே எங்களை பார்த்து ஒரு வார்த்தை இப்படி கேட்டதில்ல. அப்படிதாண்டி நாங்க வாழ்ந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் பேச்சு வாங்க வச்சுட்டடி. இன்னைக்கு அண்ணே பேசுச்சு, நாளைக்கு ஊர்க்காரங்கெல்லாம் பேசுவாங்கடி. அவரு மனசு தாங்குமாடி? அம்பிட்டுதான் அவரு போயிட்டாரு. அவரு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஐயோ, அவரு திரும்பி வரவே மாட்டாரு. இதோ பாரு, அவரு இல்லாம நான் உசுரோடு இருக்கவே மாட்டேன். நான் செத்து போயிருவேன்டி" அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. "அம்மா என்னம்மா பேசுறீங்க" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "அம்மா அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா" அப்படின்னு கதிரும். "அக்கா என்ன பேசுற நீ? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதன்னு" பழனியும் சொல்றாங்க. "டேய், அவரு வீட்டை விட்டு போயிட்டாருடா" அப்படின்னு கோமதி சொல்ல, "அக்கா, மச்சான் ஏதோ ஒரு வருத்தத்துல இங்க இருக்க முடியாம கிளம்பி போயிருக்காரு. கண்டிப்பா கடைக்கு தான் போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாருக்கா. அப்படி இல்லைன்னா நானே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ தைரியமாயிரு, அமைதியாயிரு" அப்படின்னு பழனிவேல் சொல்லு. "இல்லடா, இல்லவே இல்லடா. அவரு திரும்பி வருவார்னு எனக்கு தோணலடா. அவரு வரமாட்டாருடான்னு" இவங்களே முடிவு பண்ணி சொல்றாங்க. "இத்தனை வருஷம் கட்டி காத்த குடும்ப கௌரவம் அப்படியே சிதைஞ்சு போச்சுடா. இனி அம்பட்டு தான்டா. ஐயோ, இந்த குடும்பம் அவ்வளவுதான்டா" அப்படின்னு கோமதி கதறி அழுதுட்டு இருக்க. "அத்தை அழாதீங்கங்கிறாங்க ராஜி. "ஐயோ, நாங்க யாருக்குமே எந்த துரோகமும் நினைச்சதே இல்ல. எந்த ஜென்மத்திலயோ செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டிச்சிட்டியே கடவுளே. ஐயோ" அப்படின்னு நெஞ்சில அடிச்சிட்டு கோமதி அழ. எல்லாரும் தவிப்பா பாத்துட்டு இருக்க. சரவணன் அம்மாவை தோல்ல சாச்சு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் எங்கேயோ ரோட்ல நடந்துகிட்டு இருக்க. வீட்ல ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துகிட்டும் படுத்துட்டும் இருக்காங்க தரையில. பாண்டியன் ஒரு அம்மன் கோயில் பக்கமா வர, மழை பெய்யுது, விழுதுகள் தாங்கிய ஆலமரம், ஒரு புயலில் சாய்ந்தது இங்கன்னு பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பாண்டியன் அப்படியே மடங்கி தரையில உட்கார, "டேய், ஒழுக்கமா வளர்த்த பொண்ணு பண்ற காரியமாடா உன் பொண்ணு பண்ணியிருக்கா? வெக்கங்கெட்டவன்" என்ன சக்திவேல் சொன்னது அவர் காதுல கேக்குது. கால பாசமா புடிச்சு விடுற பொண்ணு பாண்டியன் பாக்குறதா அவர் மைண்ட்ல வருது. அரசி அவர் கால்ல மோதி அழறதையும் நினைச்சு தலையில அடிச்சிட்டு அழறாரு. அப்படியே எழுந்து அவர் மலையில நடந்துகிட்டு இருக்க. அரசி வண்டி ஓட்ட பின்னாடி உட்கார்ந்து போனது. வீட்டுக்குள்ள அரசி அடிக்கிறதுக்காக கோமதி கரண்டிய தூக்கிட்டு ஓடி வர, அவங்க ஓடி வந்து பாண்டியன் மேல இடிச்சு அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது, இவரு தோளோட அணைச்சு ஆறுதல் படுத்தினது, "பாத்தியா, அப்பா எனக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு" அரசி கொக்கு காமிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்னையா நினைச்சிட்டு மலையில நடக்கிறதும் நிக்கிறதுமா இருக்காரு பாண்டியன். அரசி அப்படியே மயிலோட தோல்ல அரமயக்கத்துல சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க.
கோமதி தரையில படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு அப்பா தன்னோட குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு கொடை பிடிச்சிட்டு போறத பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். அரசியோட விஷயத்த சரவணன் சொன்னதும் அப்படியே டமால்னு அவரு உட்கார்ந்ததும் அவருக்கு மயக்கம் வந்ததையும் வீட்டுல இருக்கவங்க பதறினதையும் யோசிச்சுட்டே நடக்கிறாரு பாண்டியன். அரசிக்கு பாண்டியன் ஊட்டி விடுறது, அரசி சாப்பிடுறத பார்த்து அவர் ரசிச்சதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டே நடக்கிறாரு. வீட்டுல எல்லாரும் இடி விழுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க சுகன்யா ஒரு பக்கமா உட்கார்ந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட வணிகர் சங்கத்துல ஒருத்தங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு. போயிட்டு வந்ததுல இருந்து 2 நாள் இவ கல்யாணத்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அம்புட்டு சிறப்பா நடத்தணும், அத்தனை ஆளுங்களையும் கூப்பிடணும்னு வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போன்னு இல்ல, எந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலும் மக கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாரு. ஊர் உலகத்துல எப்படிப்பட்ட அப்பா இல்லாமோ இருக்காங்க. பெத்து போட்டதோட கடமை முடிஞ்சது, விதி விட்ட வழி, பிள்ளைங்க வளரட்டும்னு நினைக்கிற அப்பா எல்லாம் இருக்காங்க. ஆனா இவரு அப்படியா? பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு தானே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு வேதனைய குடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு கோமதி படுத்துக்கிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கு. அத்தை, அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், மாமா வந்துருவாங்க அப்படின்னு மீனா கோமதியோட கையில கை வச்சு ஆறுதல் பண்றாங்க. வீட்ல எல்லாரும் வாசலைய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க எழுந்திருக்கிற மீனா, ஏங்க நீங்க என் கூட கொஞ்சம் கூட வாங்கங்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க கதிரை பார்த்து, கதிரு நீயும் வான்னு கூப்பிடுறாங்க. மீனா உள்ளர போக கதிரும் செந்திலும் பின்னாடியே போறாங்க. கிச்சனுக்கு வர்ற மீனா லைட்ட போட்டுட்டு, மாமா வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ கடையில தான் இருப்பாரான்னு மீனா கேட்க, கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இப்படிதான் போனாரு, காலையில வரையில கடையில தான் இருந்தாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கணும், இல்ல குமரேசன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, எதுக்கும் போய் பார்த்துட்டு வரியலா அப்படின்னு மீனா கேட்க, நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ணே, போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. கடையிலயோ இல்ல குமரேசன் தாத்தா வீட்லயே இருந்தா கூட கையோட கூட்டிட்டு வந்துடலாம். சரி வாண்ணே போயிட்டு வந்துடலான்னு கதிர் சொல்ல, செந்தில் சரின்னு தலையாட்டிட்டு கிளம்புறாரு. வெளியே வர்ற செந்தில் அவங்கள கிராஸ் பண்ண, டேய் செந்தில் நில்லு, எங்க போறேன்னு பழனிவேல் கேக்குறாரு. அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்து போய் கூட்டிட்டு வரோன்னு செந்தில் சொல்ல, அப்ப சரி நானும் வரேன்னு கிளம்புறாரு பழனிவேல். இருங்க நானும் வர்றேன் போலான்னு சரவணன் சொல்ல, இரு, வீட்ல யாராவது ஒரு ஆம்பளையாவது இருக்கணும், நீ இங்கேயே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், பாத்துக்க, உங்க அப்பா வந்துட்டாருன்னா போன் பண்ணு, நாங்க கிளம்பி வந்துடுறோன்னு பழனி சொல்றாரு. சரவணன் சரின்னு சொல்ல மீதி 3 பேரும் கிளம்புறாங்க. ராஜுமா பாத்துக்க, அக்காவை பாத்துக்கன்னு மயில்கிட்டே ராஜிக்கிட்டையும் பழனிவேல் சொல்லிட்டு கிளம்புறாரு. சரவணன் பயங்கர வருத்தமா தனியா உட்கார்ந்து இருக்கத பாக்குற மயிலு எழுந்து அவர்கிட்ட போய் உட்கார்றாங்க. மயில அழுதுகிட்டே சரவணனோட கைய ஆறுதலா பிடிக்க அவரும் அழ ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டுக்கு மூத்தவர் நீங்க, நீங்களே கலங்கி நிக்கலாமா? ஏன் மாமா, நீங்க தானே மத்தவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும், வருத்தப்படாதீங்க மாமா, இப்ப வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்க தைரியமா இருக்கணும்ல அப்படின்னு சரவணனுக்கு மயில ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான்லாம் உசுரோடவே இருக்க கூடாது அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல, என்ன பேச்சு பேசுற நீ, அப்படி ஒரு நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது அப்படின்னு ராஜு சொல்ல, இல்ல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, சரி நீ வேற யார்கிட்டயும் கூட சொல்லிருக்க வேண்டிய தேவையில்ல, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லிருப்பேன்ல அரசி, நீ நீ எப்படி அவன் கூட பழகுனேன்னு கூட எனக்கு இதுவரைக்கும் புரியல, அழாத அப்படின்னு அரசிய தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாங்க ராஜி. எல்லாத்தையும் நம்ம வீட்ல இருக்கவங்க பாத்துப்பாங்க, நீ யோசிக்காத, அழாத என்ன அப்படின்னு ராஜி ஆறுதல் படுத்த அழுதுகிட்டே இருக்காங்க அரசி. எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, அடுத்து எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.